கடலூர் அருகே விவசாய நிலங்களை சிப்காட் விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்தும் அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி கிராம மக்கள் கருப்பு கொடி போராட்டம். கடலூர் அடுத்த தியாகவள்ளி குடிக்காடு கிராமத்திற்கு உட்பட்ட நொச்சிக்காடு பகுதியில் 450 ஹெக்டேர் விவசாய நிலங்களை சிப்காட் விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த அரசாணை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நொச்சிக்காடு கிராம மக்கள் சார்பில் நொச்சிக்காடு ஊர் தலைவர் நாராயணசாமி தலைமையில் நேற்று முன்தினம் அரசாணை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஊர் மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நொச்சிக்காடு பகுதியில் இனிவரும் எந்த ஒரு தனியார் தொழிற்சாலைக்கும் நிலம் கொடுக்கக்கூடாது, சிப்காட் விரிவாக்கத்திற்கு தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு கொடி கட்டி தங்களை எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் கடலூர் வருவாய் ஆய்வாளர் வைத்தியநாதன், கிராம நிர்வாக அலுவலர் வெங்கடாச்சலம், உதவியாளர் கோவிந்தன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் அரசாணை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் வருகின்ற புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாகவும் அடிப்படையில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். காவல்துறை சார்ந்த காவல் உதவி ஆய்வாளர் இதயக்கனி, காவலர் ராஜ்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சந்திரன், அருணகிரி, கென்னடி சேகர், நடராஜன், செந்தூர் வேலன், பஞ்சலிங்கம், பழமலை முரளி, பிரகாஷ், குருதேவ், இளையராஜா, ராஜ்குமார், தியாகராஜன், காமராஜ், ராஜா, முத்துகிருஷ்ணன், இளங்கோ, உதயன், மணிகண்டன், சேதுராமன், கலைசெல்வன், நாகராஜ், வெங்கடேசன், வேலுராமலிங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அரசாணை ரத்து செய்யாவிட்டால் எங்களது போராட்டம் தொடரும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். எங்களோட எதிர்ப்பு தான் நாங்க தெரிவிக்கிறோம். போராட்டமோ இல்ல மக்கள் எதுவுமே பண்ணல.